பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே, இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தையை எனக்கு நினைவு கூறினார். இன்றைக்குரிய வாக்குத்தத்தமாக சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே வாக்குத்தத்தமாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். முடிப்பார் என்று அல்ல, செய்து முடித்தார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரும் காத்திருக்கிற சில காரியங்களை குறித்து இந்த வார்த்தையை நாம் உச்சரித்து கொண்டே இருப்போம். எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தையை அதிகமாக பிரகடனப்படுத்தி கொண்டே இருப்போம், சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாக அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசித்து இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற நேரமெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இதை விசேஷமாக விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்போம். அதுபோலதான் தாவீது, அவன் சொல்லுகிற காரியம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டீங்க, இனி நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தான். ஆனால் உங்களுக்காக பரம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடித்தார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறதற்கு கிரயம் செலுத்தணும், நன்றி பலிகளை ஏறெடுக்கணும், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தோன்னு சொன்னால் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த 7ஆம் மாதத்தின் பரிபூர்ணமான இந்த நாளிலே உடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறபடி இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை யாரெல்லாம் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு காத்திருக்கிறார்களோ, நன்றி செலுத்துகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த இவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் தொடங்கி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் இந்த நாளிலே இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆண்டவரே கண்ணின் மணி போல காத்து நடத்துங்கப்பா. சென்ற மாதம் முழுவதும் எங்களை எல்லா தீமையின்றி ரட்சித்தீர், பாதுகாத்தீர், சுகத்தை கொடுத்தீர், வாழ்வாதார தேவைகளை சந்தித்தீர். அதுபோல் இந்த புதிய மாதத்திலும் நீர் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்து அற்புதமாய் நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த மாதத்திலே பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொழில் செய்கிறவர்கள், வேலை பார்க்கிறவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவீராக. திருமண நாளை நினைவுகிற பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, அவர்கள் தொழில் ரீதியாய் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்களுக்கு நீர் வாய்க்கச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.